அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாளும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்த விஷயத்தையும் நேர்த்தியாக முடிப்பதற்கு களமிறங்கி ஓய்வில்லாமல் உழைத்து அதில் கிடைக்கக்கூடிய லாபங்களை உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் பங்கு பிரிக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களான உங்களுக்கு இந்த ஆனி மாதம் சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றது. சூரியன் 3ஆம் இடத்தில் நிற்கின்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் மாதம் முழுவதும் பரவாயில்லை. ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய பாதையில் வலிமையாக அமர்ந்திருக்கின்றார். குடும்ப ரீதியான சச்சரவுகள் எது சார்பாக இருந்தாலும் முடிவுக்கு வந்துவிடும். உங்கள் குடும்பத்தாருடன் புதிய ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவுகளால் எதிர்பாராத தருணத்தில் உதவி கிடைக்கும். ஆரோக்கிய பிரச்சனை எது சார்பாகவும் ஏற்படாது. வீண் விரயங்களுக்கு வாய்ப்பில்லை. அனாவசிய நஷ்டம் இழப்பு ஏற்படாது. உத்தியோக இடத்தில் பாராட்டும் புகழும் அதிகரிக்கப் போகின்றது. பொருளாதார வகையில் அடைந்து வருகின்ற சிரமங்கள் இந்த மாதம் முதல் வாரம் கடந்த பிறகு முடிவுக்கு வரும். வருமானம் உயரும். கமிஷன் உபரி ஆதாய நடவடிக்கைகளில் திடீர் லாபங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம், புதிய பட்ஜெட், முதலீடு விஷய யோசனைகள் அனுகூலத்தை தரும். வாரிசுகளின் நலன்களுக்காக நீங்கள் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் எதிர்பார்த்ததை
தாண்டி நல்ல விதமாக முடியும். இளம் இருபாலருக்கும் கல்வி தகுதிக்கு ஏற்ற உத்தியோகம் அமையும். திருமண கனவும் பூர்த்தியாகும். இந்த மாதம் சனி, திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் அனுகூல மேன்மைகள் காத்திருக்கின்றன. இந்த மாதம் 1, 3, 6, 7, 9, 18, 23, 27, 29வது தினங்களில் பல மாத ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. உங்கள் குடும்பத்திற்கான உயர்தர பொருட்களும் பொன்பொருள் சேர்க்கைகளும் ஏற்படும். ஆன்மீக பயண சுற்றுலா விஷய சந்தோஷங்களும் ஏற்படும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் நின்று நட்பு நிலையில் பலன்களை அளிக்க உள்ளார். நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாகவே நடக்கட்டும் என்ற சிந்தனையுடனும் செயல்களில் ஈடுபட்டு வருவீர்கள். சற்றே முன்கோபத்தை கடைபிடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஞானக்காரகன் மோசக்காரகனின் தன்மையும் அறிவுக்கு அதிபதியான சுபரின் தன்மையையும் பெற்று சிறந்து பண்பு, பணிவு, ஒப்பற்ற ஆற்றல், செயல்திறமையுடன் நடந்து வரும் நீங்கள் இனி மேலும் மேலும் மெருகூட்டும் விதமாக பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் ஜொலிப்பீர்கள் என்பது உங்களுக்கு சோதனை மூலம் கிடைத்த அனுபவமே. உங்கள் முன்னேற்றத்தின் அறிகுறி உங்களின் வார்த்தைகளில் நேர்மை, உண்மை, விவேகம், வேகம் கலந்திருக்கும். சிக்கனம் கடைபிடிக்க எண்ணினாலும் செயலில் காட்ட இயலாமையாக அமையும். தனக்காரகன் தனபாவத்தில் பகை நிலையோடு விளங்குவதால் பொருளாதாரம் பல வழிகளில் கிட்டினாலும் சேமிக்க இயலாது. குடும்பத்தில் சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாக அமையும். ஜீவன பாவத்தை தனகாரகன் சுபபார்வை நோக்குவதால் தொழிலில் மேன்மை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் உடன் இருப்பவர்களே மறைமுகமாக உங்களுக்கு பாதகமான செயல்களை செய்யக்கூடும். வீண் விரயத்தையும் அடிக்கடி பயணத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறப்பு. சுய தொழில் புரிவோர் அதிக கடன் சுமைகளை ஏற்றி நடத்துவது நல்ல பலன்களை தராது. இந்த மேஷராசி பெண்களுக்கு அடுத்தவர்களின் குடும்ப விஷயத்தில் தலையீடு செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வார்த்தைகளில் பணிவுடன் பழகுவது நலம். ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கட்டுப்படுத்திக் கொள்ளவும். மாணவர்களுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி கடமைகளை நிறைவேற்றுவீர்கள். அலட்சியம், மறதி இவைகளுக்கு இடமளிக்க கூடாது. வாகனங்களில் அதிவேகம் கொண்டு இயக்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். விளையாட்டு, கைபேசி இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதை குறைத்துக் கொண்டால் பார்வை பாதிப்பு குறையும். அரசியல்வாதிகளுக்கு அடுத்தவர்களுக்காகவும் அடுத்தவர்களை நம்பியும் உங்களின் உழைப்பை விலகுக்கு இழைத்த நீராக பயன்படுத்துவதை காட்டிலும் எதிர்வரும் லாப நஷ்டங்களை ஆராய்ந்து செயலில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் அந்தஸ்து உயரும். இந்த மேஷராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் பிரம்மபுத்திரா எங்கள் வாழ்வில் இடர்பாடுகளை விலக்கி ஒளி தருவாய் கேது தேவனை என தியானம் செய்வது உங்களுக்கு நலம் தரும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் பரணி, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், மகம், பூரம், அனுஷம், பூராடம், திருவோணம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 17, 19, 20, 22, 24, 25, 27, 30 மற்றும் ஜூலை 1, 2, 4, 6, 8, 9, 11, 14, 15. இந்த மாத செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நவ கிரகங்களுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.